ஒரு போராட்டத்தை எப்படி அணுகினால் அந்த போராட்டம் வெற்றி பெறும் என்பதற்கு 2 உதாரணம். முதல் உதாரணம், திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை எப்படி கொச்சப்படுத்துகிறார். தூய்மை பணியாளர்கள் யாரை எதிர்த்து பண்ணாங்கன்னா, திராவிட மாடல், அதாவது ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட 13 நாட்கள் பண்ணாங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா வந்த உடனே அவசர அவசரமாக அவளை அள்ளி எடுத்து போயிட்டு குப்பையில் போடுற மாதிரி ஜெயிலில் போட்டாங்க. அதற்கு திருமாவளவன் கட்டிய சப்பக்கட்டை நீங்கள் பார்க்கணும். முதல் விஷயம், குப்பை அள்ளும் தொழிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் என்பதுதான் எங்கள் போராட்டம். பணி நிரந்தரம் என்பது குப்பையை அள்ளுபவனே அள்ளட்டும் என்பதற்கான வலு செலுத்தாக இருக்கும். குப்பை அள்ளும் பணியிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதே சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். இப்போ இது என்ன விஷயம்னா, 2வது பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் என்ன மாற்றம் நடக்கும்? 1, நிலையான வேலை. 2, நிலையான வருமானம். 3 பார்த்தீங்கன்னா விடுப்பு பலன்கள். 4, வருடம் ஒரு முறை ஊதிய உயர்வு. 5, டிஏ அலோன்ஸ். 6, வாரம் ஒரு முறை கட்டாய விடுமுறை. 7, ஓய்வு கால பணபலன். 8, அவர்களின் வாரிசுகள் நிச்சயமாக அப்பணிக்கு வர அவர்கள் விருப்பப்பட மாட்டார்கள். தூய்மை பணியில் இருந்து அடுத்த தலைமுறை விடுதலை. இதையெல்லாம் அவர்கள் கிடைக்கக்கூடாது என்று ஒருவன் சொன்னால் அவன் மாபெரும் அயோக்கியன். தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கட்டும். இதுதாங்க ஒரு சமூகத்தை இருந்து முன்னேற்ற முடியும். ஏன்னா, ஒருவேளை இப்போ நமக்கு வேலை இல்லாமல் இருக்கும். இப்போ அரசாங்கத்தில் நமக்கு பணம் வரும், சம்பளம் வரும். அதே மாதிரி அவர்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அரசாங்கத்தில் இன்னும் பணம் சேர்ந்து வரும். இதுலேருந்து நல்லா படிப்பு படித்து அந்த பையனை பண்ணணும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர் இந்த மாதிரி படித்து போவோம். இப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கலாம், அவங்க எங்கே போவாங்க? தினக்கூலியாக இருப்பாங்க. அந்த தினக்கூலி கரெக்டாக வருமா? வராது. ஸோ திருமாவளவன் அவர்கள் இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தி விட்ட அறிக்கை இதுதான். அதே மாதிரி அந்த மக்கள் நேசிக்கக்கூடிய, அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, அந்த மக்களாகவே வாழ்ந்த அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி விட்ட அறிக்கை அந்த மக்களை இன்னொரு நிலைக்கு கொண்டு போகும், அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இதுதான் சமூகத்தை மாற்றுமே தவிர முதல் விஷயம் அது மாறாது. அது மேலும் அந்த சமூகத்தை பின்னுக்கு தள்ளும். ஸோ உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை நீங்கள் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.